ஹாய், என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் ஜெர்மனியில் வேலை தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜெர்மன் சிவி ஃபார்மேட் என்ன அண்ட் கவர் லெட்டர் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற என்டையர் ப்ராசஸ் உங்ககிட்ட நான் வாக் த்ரூ பண்ண போகிறேன். அண்ட் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈஸியான டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி உங்களோட இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகுற மாதிரி ஒரு சிவி அண்ட் ஒரு கவர் லெட்டர் நீங்கள் ரெடி பண்ணலாம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா அண்ட் என்னுடைய சேனலில் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஜாப் மார்க்கெட்டை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் செய்து கொண்டு வருகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ டு கெட் ஸ்டார்டட் ஃபஸ்ட்டு வந்து சிவி ஃபார்மேட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஜெர்மனிக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் படி வந்து பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை, பட் சின்ன சின்ன tweaks பண்ணினோம் அப்படின்னா அது நம்மளுடைய ரெகுலர் ஃபார்மேட் டு ஜெர்மன் ஸ்டைல் ஃபார்மேட்டாக மாறிடும். ஸோ என்னென்னா மேக்ஸிமம் 2 pages தான் இருக்கணும் உங்களுடைய ஜெர்மன் ஸ்டைல் சிவி. எல்லா எக்ஸ்பீரியன்ஸையுமே வந்து ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் போட்டுக்கோங்க. உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எஜுகேஷன் எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அண்ட் எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டுக்க ட்ரை பண்ணுங்கள். பெரிய பெரிய பேராகிராஃபாக போடாமல் ஈஸியாக படிக்கக்கூடிய வகையில் நிறைய நம்பர்ஸோட எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸில் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ஜெர்மனி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ இருக்கணும். இந்த ஃபோட்டோ வந்து ரீசெண்ட் டைமில் எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைப்பதற்காக இது ஒரு அற்புதமான ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வீட்டிலேயே எடுக்கலாம். அண்ட் எப்போதும் போல் ஒரு ஜெர்மன் ஸ்டைல் சிவியில் உங்களுடைய பேர், அதுக்கு கீழே உங்களுடைய ரோல் பேர் அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனல் சம்மரி, இதுதான் உங்களுடைய ஹெட்டரில் இருக்கணும். ப்ரொஃபஷனல் சம்மரினா என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன டொமைனில் இருக்குது, அப்புறம் உங்களுடைய கரியரை ஒரு 2 lines எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஷார்ட்டாக அதை போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய நேம், அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் லிங்க்டின், இது எல்லாமே நீங்கள் அது எல்லாமே போட்டுக்கலாம். இது எல்லாமே ஹெட்டர்லேயே. இதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய பேஜை வந்து 2ஆக டிவைட் பண்ணிப்பேன். இதில் ஒரு சைடில் வந்து நான் என்ன போடுவேன்னா என்னுடைய கீ ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, என்னுடைய சர்டிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் நான் ஒரு சைட் போடுவேன். அண்ட் இன்னொரு சைடில் என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி போடலாம் அப்படின்னா உங்களுடைய அகெயின் ரிவர்ஸ் க்ரானலாஜிக்கல் ஆர்டரில் உங்களுடைய ஜாப் டைட்டில் என்ன, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, அதில் என்ன கீ ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணினீங்க, அது என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் என்ன டைம் பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அந்த கம்பெனியில் அப்படின்ற நார்மல் ப்ராசஸ் தான். ஸோ இது ரிவர்ஸ் க்ரானலாஜிக்கல் ஆர்டரில் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அந்த ரெஸ்யூமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டிங்க்டாக தெரிவிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 30% வந்து சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை 30% வந்து நான் ஏதோ ஒரு கோட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குன்னா அதை அங்கே ஹைலைட் பண்ணிங்க. ஸோ தட் அது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாக அங்கே தெரியும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஜென்ரலாக எழுதுவீங்க. அதை தவிர உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன, எங்கே டிகிரி படிச்சிங்க, இது எல்லாமே ரிவர்ஸ் க்ரானலாஜிக்கல் ஆர்டரில் எழுதிக்கோங்க. யூனிவர்சிட்டி என்ன டிகிரி பேர் என்ன, எவ்வளோ கிரேடு, அதுக்கப்புறம் நீங்கள் படித்த டிகிரி வந்து சப்போஸ் ஒரு காமனான டிகிரியாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜினியரிங்னா எல்லா ஊர்லேயுமே அது அதே பேர் தான். பட் வேறு ஏதோ டிகிரி அது என்னன்னே புரியல அப்படின்னா அதுக்கு இந்த கண்ட்ரியில் என்ன பேர் அப்படின்றத பார்த்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய ஹையரிங் மேனேஜருக்கு அதுக்கு என்ன அப்படின்ற மீனிங் புரியும். அதற்கு பிறகு உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன, லாங்குவேஜ் என்ன அப்படின்றத போடணும். ஸ்கில்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஹார்ட் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் டு தட் பர்டிகுலர் ஜாப் அப்ளிகேஷனாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போது நான் என்னுடைய ஸ்க்ரீனில் சும்மா ஒரு டெம்ப்ளேட் நான் காட்டுறேன். பட் இந்த டெம்ப்ளேட் தான் வந்து எப்படி நீங்கள் ஃப்ரீ வெப்சைட்ஸ் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு ஃபோட்டோ இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுடைய நேம், ரோல், ப்ரொஃபஷனல் சம்மரி இது எல்லாமே இருக்குது. இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டெலிஃபோன் நம்பர், இல்லை அட்ரஸ், லிங்க்டின் ப்ரொஃபைல், இமெயில் ஐடி இது எல்லாமே இங்கே போட்டுக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அண்ட் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னுடைய பாடி ஆஃப் த ரெஸ்யூமில் 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன் அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அட் தி பாட்டம் பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட் இருக்கணும் அண்ட் என்னுடைய சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ டேட் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை வந்து சப்மிட் பண்ணும்பொழுது அந்த டேட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட மாட்டீங்க. நிறைய டைம்ஸ் வந்து டேட்டா அப்டேட்டே பண்ணாமல் அப்படியே அனுப்பிடுவாங்க. ஸோ அதிலே தெரியும் அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த ரெஸ்யூமுக்கு அப்படின்றது.
உங்களுடைய சைனை வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் காப்பியாக வச்சுருக்கலாம். இது ரெஸ்யூமில் வந்து மேண்டேட்ரி இல்லை, பட் கவர் லெட்டரில் வந்து மேண்டேட்ரியாக இருக்கும். அப்கமிங் ஸ்லைட்ஸில் நீங்கள் எந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் இந்த ப்ராசஸை இன்னும் ஈஸியாக பண்ணலாம், ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கவர் லெட்டர். ஸோ நார்மலாக நம்ம இந்தியாவில் இருக்கும் பொழுது கவர் லெட்டருக்குலாம் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், அது மேண்டேட்ரியே கிடையாது. பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இது ஒரு முக்கியமான மேண்டேட்ரி ஸ்டெப். ஸோ கவர் லெட்டர் தான் என்னென்னா, உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் ஏன் இந்த கம்பெனிக்கு ஒரு கரெக்டான ஃபிட்டாக இருப்பீங்க அப்படின்ற உங்களுடைய பர்சனல் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் கவர் லெட்டர். ஸோ இங்கே தான் வந்து உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், உங்களுடைய பர்சனல் ஸ்டோரி எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நார்மலாக உங்கள் கவர் லெட்டரை நீங்கள் வந்து ஒரு மூணு பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஹெட்டர் செக்ஷனில் டாப் லெஃப்ட் ஆர் டாப் ரைட்டில் வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஜிமெயில் அக்கௌண்ட், இமெயில் ஐடி அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு உங்கள் கம்பெனி நேம் அண்ட் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஆர் அந்த அப்ளிகேஷன் ஐடி இருக்கும்ல, அந்த ஜாப் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து க்ரீட் பண்ணிக்கோங்க. நார்மலாக எல்லாரோடைய ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டரும் இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் உங்களுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஜெர்மன் தெரியும் பேசக்கூடிய அளவுக்கு ஏதோ லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர் நீங்கள் ஜெர்மன்லேயே வந்து டைப் பண்ணலாம். ஸோ க்ரீட்டிங் வந்து இப்போ இங்கிலீஷில் இருக்கும். நார்மலாக நீங்கள் ஹையரிங் மேனேஜர் ஆர் அந்த ஹெச்ஆர் மேனேஜருடைய பேரை டேரெக்டாக மென்ஷன் பண்ணுவது பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அந்த ஜாப் போஸ்டிங்கை யார் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேரை நீங்கள் டேரெக்டாக மென்ஷன் பண்ணலாம். அது இன்னும் பெட்டர் இமேஜ் க்ரியேட் பண்ணும். பட் சப்போஸ் அது எதுவுமே இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து சார் ஓ மேடம் ஆர் அந்த மாதிரி போட்டால் ஜென்ரலாக போட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 பேராகிராஃபில் நான் என்னுடைய கண்டென்ட்டை நான் போடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன போடணும்னா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு 2 லைன்ஸ் நீங்கள் எந்த ரோலுக்கு எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஜாப் ஐடி வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த ஹையரிங் மேனேஜருக்கு உங்களை மேப் பண்ணுவதற்கு. அதற்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதே பொசிஷனில் ஆர் அந்த மாதிரி ரெலவெண்ட் பொசிஷனில் அப்படின்றத நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸில் எழுதிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதற்கு பிறகு பாடி ஆஃப் தி லெட்டரில் உங்களுக்கு என்ன ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி இந்த ரோலுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கீங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவார்ட்ஸ் என்ன வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இங்கே தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு விசா இருக்கா இல்லையா, விசா ஸ்பான்சர்ஷிப் வேணுமா வேண்டாமா அப்படின்ற உங்களுடைய கரண்ட் சினாரியோ, நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விசா கண்டிஷன் என்ன, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஹையரிங் மேனேஜர்ஸ் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட விசா கண்டிஷன் என்ன, அட்ரஸ் என்ன, உங்களுடைய ஜெர்மன் நம்பர் ஆல்ரெடி இருக்குன்னா அதையும் அவங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ளோசிங் கமெண்ட்ஸாக நீங்கள் ஏன் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அண்ட் ஒரு ஃபர்தர் கம்யூனிகேஷன் ஒரு இன்டர்வியூ வேணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு ஒரு சைன் அண்ட் டேட்டையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த டேட்டை அப்டேட்டே பண்ண மாட்டாங்க அண்ட் அந்த கம்பெனி பேர் ஒரு ரோலை வந்து அப்டேட்டே பண்ணாமல் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் அதே கவர் லெட்டரை வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. விச் ஷோஸ் அவங்க எவ்வளோ டைம் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ மறக்காமல் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது காமனாக நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அண்ட் அது நீங்கள் எது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் 2 பேஜுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேன்சியான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இல்லாமல் சிம்பிளான ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளீனாக இருக்கணும். கரெக்டாக அந்த 2 சென்டிமீட்டர் லே அவுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. புல்லட் பாயிண்ட்ஸை வச்சுக்கோங்க. உங்களுடைய சிவி அண்ட் கவர் லெட்டரை வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த பிடிஎஃபாக சேவ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் _CV அப்படின்ற ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி நீங்கள் போடும்பொழுது உங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி வந்து என்ன லெவலில் உண்மையாக இருக்கோ அந்த லெவலில் போட்டுக்கோங்க. தேவையில்லாமல் தப்பான லெவலில் போடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு A1 தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் சும்மா B1 போடாதீங்க. ஈவன் தான் அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக. பிகாஸ் B1 தெரிஞ்சால் அவங்க இன்டர்வியூவில் அவங்கள பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ தேவையில்லாமல் தப்பான ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. அண்ட் தேவையில்லாத irrelevant இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க. அந்த ரோலுக்கு என்ன தேவையான இன்ஃபர்மேஷனோ அதை மட்டும் சொன்னால் போதும். அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணினா போதும். அண்ட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கிராமர் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த ரெக்ரூட்டிங் மேனேஜருக்கு. அண்ட் கீவேர்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கீவேர்டு ஏன் முக்கியம் அப்படின்னா ஒரு ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. சம்டைம்ஸ் ஒரு மேனேஜர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஆன்லைன் டூல் மூலயமா உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும்.
ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அவங்க தேடக்கூடிய ஸ்கில்ஸோட மேப் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் எல்லாமே உங்கள் ரெஸ்யூமில் இருக்கான்னு கீவேர்ட்ஸாக பார்ப்பாங்க. சப்போஸ் அது இருந்துச்சுன்னா அந்த ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அது இல்லை அப்படின்னா ஈவன் தோ உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுவதற்காக எங்களுக்கு தேவையான கீவேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்லை வேர்டு இல்லை அஸ்யூர், அந்த மாதிரி எல்லா கீவேர்ட்ஸும் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கணும். பட் இதை வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லா கீவேர்ட்ஸையும் அந்த ரெஸ்யூமில் போட்டு அதுக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு பேராகிராஃபே இல்லாத மாதிரி ஒரு ரெஸ்யூமை மாற்றிடுவாங்க. ஸோ மேக் ஷுர் உங்களுடைய கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டாக தேவையான அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாமே ஓவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாயிண்ட்டாக உங்களுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணாலே போதும். அது பார்க்க ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, எந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப பாப்புலரான வெப்சைட்ஸ் வந்து resume.io, சிவி மேக்கர் அண்ட் நோபோ ரெஸ்யூம். ஸோ இதில் வந்து நான் சொன்ன இதே டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அங்கே டெம்ப்ளேட்டாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பயன்படுத்தி இந்த டெம்ப்ளேட்டில் டேரெக்டாக உங்களுடைய டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு அப்ளிகேஷன் முன்னாடியும் உங்கள் ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டரை அப்டேட் பண்ணிக்கோங்க. டிபெண்டிங் ஆன் த கீவேர்ட்ஸ், அவங்க கேட்கக்கூடிய ஸ்கில்ஸ் அண்ட் உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி irrelevant இன்ஃபர்மேஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் டேட்டையும் சேஞ்ச் பண்ணி ஜாப் ஐடி அண்ட் கம்பெனி நேமையும் மாற்றிக்கோங்க. இந்த ப்ராசஸை ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம செய்யும் பொழுது டெஃபினட்டாக உங்களுடைய ரெஸ்யூம் இன்னும் பெட்டர் ஆகும் அண்ட் உங்களுடைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட் டு அன் இன்டர்வியூ இன்னும் ஹையர் ஆகும். ஸோ